என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ கேட்டிருந்தார் டிஸ்கிரிமினேஷனை பற்றி. நான் வந்து சும்மா ஒரு ஷார்ட்ஸாக போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இதை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள்லாம் நினைக்கலாம் நாம் எதுவுமே டிஸ்கிரிமினேஷன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கலாம். ஆனால் நம்மளுக்கே தெரியாமல் இல்லை, தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்கோம். இன்றைக்கும் வந்து பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு மாத்திரைகள், க்ரீம்ஸு எல்லாமே இருக்குது. கரெக்டாக உன்னை ஃபேராக காட்டுறதுக்கு, இல்லை உன்னை கலராக காட்டுறதுக்கு, பிரைட்னஸாக காட்டுறதுக்கு. இது முதல்ல எதுக்கு அப்படின்னு என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏதோ ஒரு கார்ப்பரேட்டை அவனோட வியாபாரத்துக்காண்டி இதுதான் வந்து பெட்டர், இது வந்து லோ அப்படின்னு சொல்கிறதுனாலே அங்கேயே ஒரு டிஸ்கிரிமினேஷன் க்ரியேட் ஆகுது. இன்னுமே நீங்கள் அப்ராடெலாம் போய் பாருங்களேன், டார்க் ஸ்கின் டோன் பீப்புளை வந்து நிகான்னு சொல்கிறதும் இன்னும் அது ஒரு ரொம்ப ஒஃபென்சிவான ஒரு வார்த்தையாக இருக்குது. அதே மாதிரி நீ போனனா உன்னை வந்து பிளாக் பீப்புள், நிறைய டிஸ்கிரிமினேஷன். ஈவன் தோ நம்ம வந்து ஒரு மிட் லேயரில் இருக்கிற ஒரு கலராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. இது ஏன்னா பிரிட்டிஷ்காரன் அங்கே வரும்போது நம்ம வந்து இங்கே இருந்தோம் கரெக்டாக. ஸோ அவன் இங்கேருந்து வந்து அவன்கிட்ட நிறையா டெக்னாலஜிஸ் இருந்துச்சு, வெப்பன்ஸ் இருந்துச்சு. இதை பார்த்துட்டு நாம் என்ன நினச்சிட்டோம் அப்படின்னு, முன்னோர்கள் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப பெரியவங்க, ஸோ அவங்களோட ரேஸ் வந்து ரொம்ப அதிகமான ஒரு ரேஸு அப்படிங்கிற மாதிரி தன்னைத்தானே வந்து மாற்றிக்கிட்டு அதை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணி மைண்ட் செட்டே ஃபுல்லாக கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக உண்மை எது அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. இங்கே எல்லாருமே ஈக்குவல் தான், எல்லாருமே ஒரு இதுதான். ஸோ மணிலையும் வந்து இருக்குது இந்த டிஸ்கிரிமினேஷன். உனக்கு வந்து இந்த ஜாப் இருந்தால் தான் உனக்கு வேல்யூ. இந்த பர்டிகுலர் நீங்கள் யோசிங்களேன், ஒருத்தன் மேலே வந்து யாருக்காவது ரெஸ்பெக்ட் இருக்காது. ஸோ சொசைட்டி தான். நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறவனுக்கு எப்போவுமே வந்து ரெஸ்பெக்ட் இருக்காது. அந்த சொசைட்டி தான் நினைக்கும் யாருக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் இன்னும் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல இந்த மணினாலேயே உன்னோட ரெஸ்பெக்ட் வந்து குறையும். நீ நிறைய இடத்துல போய் உங்கள் சொந்தக்காரங்க ரிலேஷனுக்குள்ளேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, மணி இல்லைன்னா உன்னை வந்து ஒருத்தனாக பேசுவோம். இப்போது சப்போஸ் உனக்கு மணி இருந்துச்சுன்னா உன்னை வேறு மாதிரி வச்சுருப்பாங்க. அண்ட் கேஸ்ட்டை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது நம்ம நாட்டில் வந்து இன்னுமே இப்போ அந்த இனப்படுகொலை நடந்துச்சுல்ல, இப்போ கூட அந்த கேஸ்ட்டு எல்லாமே வந்து ஒரு பிரச்சனையாக நடந்துகிட்ருக்கு. என்னைக்கு தாண்டா மாற போகிறீங்க, தற்கூறீங்களா அப்படிங்கிறது கேட்டால் கூட சொரணையே இல்லாமல் திருப்பி அதையே பண்ணுறீங்களாடா. உங்களுக்கெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் வரும் தலைமுறையாவது இனிமையாவது மாறுங்க. ஏன்னா மாறலன்னு வச்சுக்கோங்களேன், நீ லிட்ரேட்டே கிடையாதுடா. இன்னும் லிட்ரேட் பீப்புள் கூட இப்படி தாண்டா பண்ணிகிட்டு இருக்கீங்க. தற்கூரிஸ் மாறுங்கடா, அதெல்லாம் மாற்றுங்கடா தயவு செஞ்சு. இன்னும் மெயினாக வந்து எஜுகேஷன். இந்த எஜுகேஷனை வந்து எப்படி, எஜுகேஷனில் என்ன டிஸ்கிரிமினேஷன்? நீ எனக்கு என்ன எஜுகேஷன்? டாக்டர்னா ஒருத்தன், இன்ஜினியரிங்னா ஒரு டிஸ்கிரிமினேஷன். இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஜான்ராவுக்கு ஒரு டிஸ்கிரிமினேஷன் வச்சுருக்கீங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தா ஒரு மரியாதை, என்ஜினியரிங் படித்தா ஒரு மரியாதை. என்னடா இது? எல்லாருமே இந்த எண்டு ஒரு டிகிரி படிக்கிறாங்க கரெக்டாக. டிகிரி இருந்தால் தான் உனக்கு மதிப்பு. +2 இருந்தால் இன்றைக்கி நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற யாருனாலும் போய் பாரு, அவங்க எல்லாருமே வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்களா? அவங்களாம் இதெல்லாம் ஃபுல்லாக பாஸ் பண்ணிட்டு தான் இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களா? கிடையவே கிடையாது. அங்கே ஒரு மைண்ட் செட், அங்கே அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு மூவ் தான். அதை புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. இன்னும் இந்த டிஸ்கிரிமினேஷனுங்கிறது வந்து இன்னுமே நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னா உங்களை யாராலையுமே மாற்ற முடியாது. நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்காண்டி நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் எங்கேயாவது ஒரு சைடில் ரெக்கக்னைஸ் பண்ணிங்கன்னா, ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பித்தாலே போதும், அது சேஞ்ச் ஆகிடும். தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து ஜனகன மனான்னு சொல்கிற ஒரு மலையாளம் ஃபிலிம் இருக்குது. அதோட தமிழ் வேர்ஷன் இருந்துச்சுன்னா, இல்லை மலையாளம் வேர்ஷன் இருந்துச்சுன்னா, அதில் பிருத்திவிராஜ் வந்து ஒரு சீனில் வந்து கோர்ட்டில் பேசுவார். டிஸ்கிரிமினேஷன், ஸ்கின் கலர் இல்லாட்டி வந்து ஃபேர் ரேஸ் டிஸ்கிரிமினேஷனில் இருந்து எல்லாத்தையும் அங்கே சொல்லுவார். அதை வேணால் கேட்டு பாருங்கள். ஸோ அது எவ்வளோ ட்ரூவாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கே புரிய வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவில் தான் வந்து நான் இனிமேல் பேச போகிறேன். அண்ட் பாய், தேங்க்யூ.